ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம்னா நம்ம இனியா ரூம்லேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? சேச்சே, அப்படி தெரிஞ்சிருந்தா நாளைக்கு காலேஜுக்கு வர விஷயத்த நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் கோபி வீட்டுக்கு வந்ததும் இனியாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இனியா, என்ன ஆச்சுமா? காலேஜுக்கு பேரண்ட்ஸ் வர சொன்ன விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு இனியா கிட்ட கேட்குறாங்க. இல்லைப்பா, தெரியாதுப்பா, ஆனால் நாளைக்கு நீ வருவீங்கல்ல அப்படின்னு நம்ம இனியா கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பாக்கியா வந்துடுறாங்க. ஆமாடா செல்லா, அப்பா கண்டிப்பா வருவேன், எத்தனை மணிக்குமா அப்படின்னு கேட்டது. 10 மணிப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் வந்துடுறேன், நீ நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னுட்டு கோபி போனை வச்சிருந்தோம். நம்ம இனியா திருப்பி பாக்குறாங்க. பார்த்தா பாக்கியா நிக்கிறாங்க. யார் கூட போன் பேசிட்டு இருந்த? அது வந்தமா அப்படின்னும் போது உடனே பாக்கியா போனை பிடிக்கி பாக்குறாங்க. பார்த்தா கோபி, ஏண்டி உன் அப்பா கூட பேசுறத கூட என்கிட்ட சொல்ல முடியலையா? ஏண்டி இதை சொல்றதுக்கு பயப்படுற? அம்மா பயத்துல தான் அம்மா சொல்லாம விட்டேன். சரி, நாளைக்கு காலேஜ்ல மீட்டிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, நாளைக்கு பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்காங்க 10 மணிக்கு. ஏனியா, ஏன் உண்மையை என்கிட்ட சொல்ல இல்ல சொல்லு அப்படிங்கிறது. அம்மா பயத்துல தான். என்னடி அப்படி உனக்கு பயம்? இங்க பாரு, நாளைக்கு 10 மணிக்கு மீட்டிங், காலேஜுக்கு வர சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸை. சொல்ல போனா என்னோட ஃபோன் நம்பர் தான் நான் காலேஜ்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தான் மெசேஜ் வரும் இனியா, அதான் சாப்பிடும்போது அவ்வளவு துருவி கேட்டேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயத்தையே காரணம் காட்ட போறேன் இனியா? ஏண்டி நான் என்ன பேயா உங்களை பிடிச்சி திங்க போறோமா? உங்களுக்கான சுதந்திரத்துக்கு நாங்க வேணும், உங்களுக்கு சிரிச்சு பேச நாங்க வேணும், நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க வேணும். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரியா போயிடுவோம்ல. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிறவங்களை நம்ம பழகு இனியா, அப்போதான் மற்றது நல்ல விஷயங்களா நடக்கும். இப்படி மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு நடந்துக்காத. எப்ப பார்த்தாலும் பயத்தையே காரணம் காட்டுறேன். இங்க பாரு, இனியாச்சும் ஒழுங்கா நடந்துக்கோ. இப்படி பயப்படுறேன் தான் 1000 பிரச்சனைகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு பாக்கியா இனியாவை வெளுத்து எடுக்கிறாங்க. சோரிமா, அம்மா தாயே, உன் சோரியை கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு, நாளைக்கு ஏழியா போகணும், படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செம்ம கோவமா திட்டிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டுல ராதிகா லேப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கோபி ராதிகா பக்கத்துல உட்காடுறாங்க. ராதிகா, என்ன ராதிகா பேச மாட்டியா அப்படின்னதும் ராதிகா எழுந்திருக்க பாக்குறாங்க. ப்ளீஸ் ராதிகா உட்காரு, இனியா விஷயத்த கேட்டதுல இருந்தே எனக்கு அந்த எண்ணமாவே இருக்கு, நினைச்சு பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு ராதிகா அப்படின்னதும் உடனே ராதிகா ஓகோ பயமா இருக்கா? ஆமா, பயம் வரத்தானே வேணும். அந்த இடத்துல அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன நடந்திருக்கும்? போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, கோர்ட்ஸுக்கு கொண்டு போயிருப்பாங்க, துருவி கேள்வி கேட்டிருப்பாங்க, சோசியல் மீடியான்னு எல்லாத்துலயுமே போட்டோஸ் வந்திருக்கும், குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ராதிகா சொன்னதும், ஐயோ இப்படி பேச்சு கூட சொல்லாத ராதிகா, நினைச்சாலே பயமா இருக்கு. அன்னைக்கு பாக்கியா என் பொண்ணை கோர்ட்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு வந்தா, ஆனா நான் இந்த இனியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போது கூட கால விழாத குறியா கெஞ்சி விட சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் போலீஸ் அது இதுன்னு போன் பண்ணி ஒரு வழியை இனியாவை காப்பாத்திட்டேன். ஆனா அந்த நன்றி கூட இல்லையே கோபி. எப்படி கோபி உங்களால இப்படி சாதாரணமா நடந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி ராதிகா நம்ம கோபியை வெளுத்தெடுக்கிறாங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு ராதிகா, ஆனா இவ்வளவு கோபம் தான் இருந்தாலும் உண்மையிலே உனக்கு பெரிய மனசு, நீ ரொம்ப நல்லவ, போதும் எதுவும் பேச வேண்டி இருக்கா அப்படின்னு ராதிகா கோவப்படுறேன். பாரு ராதிகா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ நான் ஒரு அப்பாவா எவ்வளவு பாசமா இருக்கணும் இனியா மேல, அதே மாதிரி தான் நீ ஒரு அம்மாவா இனியா மேல பாசமா இருக்குன்னு தெரியும். அதனால நீ கூட வாரியா? என்ன கோபி பேசுறீங்க? நாளைக்கு உங்க கூட நான் வருவா. அம்மா என்ன பண்ண? இல்ல நீ ஒரு அம்மாவா பேசலாம்ல, என்னோட வைஃபா வாயேன் அப்படின்னு இப்படிலாம் கூப்பிட உங்களுக்கு வாய் கூசவே இல்லையா கோபி? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே தெரியலையா? அந்த குடும்பம் எவ்வளவுதான் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவங்க தான் உங்களுக்கு பெருசாயிட்டாங்கல்ல. நீங்க பாருங்க, நீங்க எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் கடைசி இங்கதான் நிக்க போறீங்க, என்னவோ பண்ணுங்க கோபி அப்படின்னு திட்டிட்டு ராதிகா கோமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில பாக்கியா ஸ்கூல் காலேஜுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் இனியா சாப்பிடாம ஃபீல் பண்றாங்க. அப்போ அமுதா அதை சொல்றாங்க. அப்படின்னு பார்த்து பாக்கியா இனியா கிளம்பலாம் அப்படின்னு போது அவங்க தாத்தா பாட்டியும், இங்க பாருமா பாக்கியா, நாங்களும் கூட வர அப்படின்றதும் உடனே நம்ம பாக்கியா தடுத்து நிறுத்துறாங்க. அத்தை, எதுக்கிட்ட உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம்? நாங்க தான் சொல்லியிருக்கோம்ல, இனி அவ நல்லபடியா கவனிக்க வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு. அப்படி பார்த்தா அங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னதும் இனியா அழுதுகிட்டே சாரி பாட்டி அப்படின்றாங்க. எதுக்குமா நீ இப்படி ஃபீல் பண்ணி சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அங்க சார் எல்லாம் எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியில நாங்க கூடி குறுக்கி போய் நிப்போம்ல, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமா சாரி சொல்லு அப்படின்னதும், சரி விடுங்க பாக்கலாம். ஆமா பாக்கியா, என்னத்துல போற அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஸ்கூட்டர்ல அத்தை, 4 பேரும் எப்படி ஸ்கூட்டர்ல போக முடியும்? இங்க பாருங்க மாமதா, இது
வந்து கார் புக் பண்ணுங்க அப்படின்னதோ கார் வந்துடுது. ஸோ 4 பேருமே நேரா காலேஜுக்கு வந்துடுறாங்க. பிரின்சிபல்கிட்ட வந்து பாக்கியா வந்து இது எங்க அத்தை மாமா அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எங்க நீங்க தான் இது இனி அவட அம்மாவா? ஆமா மேடம். ஆமா ஏதம் வேலை பாக்குறீங்களா? ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். ஏமா எப்ப பார்த்தாலும் உங்க வேலையை தான் பாப்பீங்களா? பொண்ணு எங்க போறா எங்க வரான்னு ஒழுங்கா வளர்த்து கவனிக்கவே மாட்டீங்களா? இவளால எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதா அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க பிரின்சிபல். மேடம் தப்புதான் மேடம், மன்னிச்சிருங்க அப்படின்னு பாக்கியா மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க கேட்கிற ஒரு மன்னிப்பால நடந்த தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? இங்க பாருங்கம்மா, டிசியை வாங்கிட்டு உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னதும் தாத்தா பாட்டி கெஞ்சிட்டு இருக்காங்க. மேடம் என்ன மேடம் இப்படி பண்றீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பாக்கியா, ப்ளீஸ் மேடம் அவ பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க, தயவு பண்ணி டிசி மட்டும் கொடுத்துறாதீங்க மேடம், தயவு செய்து எங்க பொண்ணு வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா வந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது மேடம், ஒரு பிரின்சிபலா இருந்து நீங்க என்ன பேசணுமோ அதுதான் பேசுறீங்க. சொல்ல போனா நாங்க எல்லாரும் அவளை போக வேணான்னு தான் சொன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. இனியா கூட போக மாட்டேன்னு தான் சொன்னா, நாங்க தான் போக வச்சோம் மேடம், எல்லா தப்பு எங்க மேலதான். நீங்க டிசி கொடுத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச மற்ற காலேஜ்ல எப்படி மேடம் எங்க பொண்ணை சேர்த்துப்பாங்க, அவ வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்க மேடம், உங்க காலில் விழுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பிரின்சிபல் வந்து இங்க பாருங்க, நீங்க கெஞ்சிருந்தாலே இங்க எதுவுமே ஆக போறதில்ல, தயவு பண்ணி இப்போ உங்க பொண்ணு கூட்டிட்டு போறீங்களா இல்லையா, இல்லைன்னா நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பிரின்சிபல் வந்து சத்தம் போடுறாங்க. அப்படின்னு பார்த்து பாக்கியா என்ன பண்றாங்கன்னா, பிரின்சிபல் கிட்ட வந்து இங்க பாருங்க மேடம், என் பொண்ணு வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, நான் இப்போ சொல்றேன், நல்லபடியா என் பொண்ணை நான் பார்த்துப்பேன், தயவு பண்ணி அவளை டிஸ்மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, அவ வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு மேடம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு கோபி வராங்க. இதை பார்த்து கோபியை அதிர்ச்சி ஆறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனி ஓடி போய் கோபியை வந்து ஹக் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்பா பாருங்கப்பா எனக்கு டிசி கொடுக்க போறாங்க அப்படின்னதும், சார் ஃபர்ஸ்ட் நீங்க யாரு அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாங்க. மேடம் நான் இனி அவட அப்பா அப்படின்னதும், என்ன சார் ஒவ்வொருத்தங்களா லைனா வந்துட்டே இருக்கீங்க, இங்க பாருங்க உங்க அம்மா கிட்ட சொன்னதா உங்ககிட்டயும் உங்க பொண்ணோட டிசியை வாங்கிட்டு இந்த காலேஜ்ல இருந்தே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னதும் கோபி வந்து அதிர்ச்சி ஆறாங்க. மேடம் என்ன மேடம் நீங்களே ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க மேடம், நீங்களே உங்க காலேஜ்ல சீட் கொடுக்காதப்போ மற்ற காலேஜ்ல இனியோட விஷயம் தெரிஞ்சு எப்படி மேடம் சீட் கொடுப்பாங்க, ஜோதிச்சு பாருங்க மேடம், என்னோட பொண்ணு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும், அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் மேடம், என் பொண்ணை இனி எங்க போறா எங்க வரான்னு நான் நல்லா பாத்துக்கிறேன், என் பொண்ணு தப்பு பண்ணக்கூடிய ஆள் இல்லை மேடம், அவன் நல்லா படிக்கிற பொண்ணு, அவளோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க, இங்க பாருங்க சார் நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, இப்போ இந்த பொண்ணுக்கு நான் இந்த காலேஜ்ல இடம் கொடுத்தேன்னா இவள் தப்பு பண்ணதுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு மற்ற பசங்க கண்டிப்பா தப்பு பண்ண துணிச்சிருவாங்க, அதனால நீங்க என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்போ உங்க பொண்ணு ஒழுங்கா கூட்டிட்டு போறீங்களா இல்ல நானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவா அப்படின்னது. மேடம் என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் மேடம் உங்களை கெஞ்சி கேட்குறேன் மேடம், எங்க பொண்ணுக்கு மட்டும் டிசி கொடுத்துறாதீங்க, இனி இந்த தப்பு நடக்காது மேடம், என் பொண்ணு தெரிஞ்சிட்டா ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு பாக்கியா கெஞ்சிட்டு இருக்காங்க. என்னமா நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க இருங்க நானே ஆஃபீஸ்ல போய் டிசியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பிரின்சிபல் வெளியில போகலான்னு போகும்போது கோபி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ உங்க முடிவு எங்க பொண்ணு இந்த காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றதா சொல்லுங்க மேடம். ஆமா உங்களால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோங்க, இனி உங்க பொண்ணுக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்காது அப்படின்னதும் உடனே கோபி வந்து பிரின்சிபல் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மேடம் என் பொண்ணை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னதும் பிரின்சிபல் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க சார் காலை எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் வந்து எழுப்பி விடுறாங்க. அப்பா என்னப்பா பண்றீங்க, எதுக்குப்பா காலையெல்லாம் எனக்காக விழுறீங்க, வேணாப்பா எனக்காக யாரும் அசிங்கப்பட வேணாம் மேடம், இப்ப என்ன டிசி தானே கொடுக்க போறீங்க கொடுங்க மேடம் அப்படின்னு நம்ம இனியா வந்து சொன்னதோ, ஆமா இது மட்டும் நல்லா திமிரா பேசு, பாத்தியா உன்னால உன் அப்பா காலில் விழுற அளவுக்கு வந்திருக்காரு, விட ஒரு அசிங்கம் பேரண்ட்ஸுக்கு என்ன இருக்கு, சே இப்படி பண்ணிட்டு இங்க பாருங்க சார் உங்களுக்காக தான் உங்க பொண்ணுக்கு நான் டிசி கொடுக்க போறேன், இனி இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும், இங்க பாரு இனியாச்சும் ஒழுக்கமா படிச்சமா போனமானு இருந்துக்கோ, அவ்வளவுதான், எல்லாமே உன் அப்பாவுக்காகத்தான் என்கிற மாதிரி பிரின்சிபல் வந்து டேசி கொடுப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.